இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. ஓகே, லாஸ்ட் வீக் அனாலிசிஸ்ல நம்ம XAUSD USI பத்தி பார்த்தோம். ஸோ அதோட அப்டேட் பிளஸ் இந்த வாரத்துக்கு உண்டான அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டு அண்ட் இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுன்றதை சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லா அது வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. மறுபடியும் கீழே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் போகலான்றது எதிர்பார்ப்பாக இருந்தது. அண்ட் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா USI வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருந்ததான் இன்னைக்கு மார்னிங். ஓகே, ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75.5 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ அகைன் நமக்கு இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இங்கிருந்து மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகி ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வார அனாலிசிஸ் பிரகாரம் ஸ்டில் அந்த US ஆயில் அப்படின்றது இந்த 4 hours ஜோனில் தான் நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, நமக்கு எனி டவுன் வந்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்டில் அன்லெஸ் இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம மறைஞ்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம அன்டில் அன்லெஸ் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்குவீசிங் ஜோன்ல தான் இருக்கும். அண்ட் அப் சைட் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அடுத்த பொட்டன்ஷியல் லெவலை ரீச் ஆகி போறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டவுன் சைட் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிள் ரொம்ப கம்மி. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 70 அண்ட் வந்து 67 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64 அப்படின்னு கண்டினியூஸா ஒரு 4-5 சப்போர்ட் லெவல் இருக்கிறதுனால ஸோ இந்த லெவல் அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆனாலும் பெரிய டவுன்ஃபாலை எதிர்பார்க்க முடியாது. ஸோ நமக்கு மேஜராக இருக்கக்கூடிய இந்த 64 அப்படின்ற லெவல் பிரேக் ஆகிற வரைக்கும் நமக்கு ஸ்டில் மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்து மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ இதுதான் இந்த வாரம் US ஆயிலுக்கு உண்டான அனாலிசிஸ். அண்ட் XAUSD எடுத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல சாலிட் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது இந்த இடங்களில் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இறங்கி வந்துட்டு திருப்பி ரெக்கவரி ஆகி இந்த இடங்களில் ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் கீழே வரலாம், வந்துட்டு மறுபடியும் இதே இடங்களில் கூட சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம் அப்படின்ற அனாலிசிஸ் பிரகாரம் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த ஏரியாவை டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2470 கிட்ட இருந்து 2432 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் முக்கியமான லெவல் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 4 hours சார்ட்டில் காட்டுறேன். ஸோ 4 hours சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இருந்த இந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்டில் இந்த 4 hours ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஃபர்தரா அப்சைட் போறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ். இல்ல இதுல சஸ்டெயின் பண்ண முடியாம மார்க்கெட் இறங்கி வந்தாலும் இந்த ஏரியாக்கள்ல மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணணும். அப்படி சஸ்டெயின் பண்ண முடியாம மார்க்கெட் இறங்கி வந்துச்சு இதுக்குள்ள மறுபடியும் இந்த ஜோனுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா மறுபடியும் இந்த லெவல்லே ட்ரேட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் இந்த லெவல்லே சஸ்டெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து ஒரு டிஓஎஸ்லாம் கொடுத்ததுன்னா ஃபர்தரான மார்க்கெட் இன்னும் கூட மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இந்த லோவுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த ஏரியாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் லோ சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அகைன் இந்த இடங்களில் ஒரு கன்சாலிடேஷன் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நமக்கு பிரேக் அவுட் அப்படின்றது கண்டினியூஸாக சஸ்டெயின் பண்ணி மேலே போனால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ 2480 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக க்ரூஷியல் லெவலாக XAUSDக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த லெவலில் மானிட்டர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, EURUSD நம்ம பார்க்கலாம். ஸோ EURUSD ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 4 hours சார்ட்டில் செக் பண்ணுவோம். கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஏரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஜோன், அதாவது ஒரு சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ 4 hourல நமக்கு இது ஒரு சப்ளை ஜோன். அகைன் நம்ம இதை வந்து 1 hourக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ண கூட முடியும் இந்த லெவல்ஸை. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்கள் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சப்ளை ஜோனா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ஃபர்தராக வந்து அப்சைட் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எல்ஸ் இங்கே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் 1.100 கிட்டையும் மறுபடியும் ஒரு ரெக்கவரி கொடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 1.09900 லெவலையும் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், இங்கேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஹியூஜ் ஃபால் கொடுத்து ஒரு ரெக்கவரி கொடுத்து மேலே போயிருக்காங்க. அண்ட் இங்கேயும் சில இம்பேலன்சஸ்லாம் இருக்கிறத உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட் இந்த ஏரியாக்கள் கூட வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும், அதாவது 1.10500க்கு மேலே பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும் நமக்கு அப்சைடு பாசிபிலிட்டிஸ் நிறையா வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த பிரேக் அவுட் முடிஞ்சது அப்படின்னா நேராக மார்க்கெட் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம்
வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணணும் ஃபாரெக்ஸில் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன அனலைஸ் பண்ணணும், எந்த பேர் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.